ஜம்முவில் மீண்டும் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. சற்று முன்பு இந்த தாக்குதல் நடந்திருப்பதாகவும் ஜம்முவுடைய சம்பா மாவட்டத்தில் இந்த தாக்குதல் நடந்திருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்காக அறிவுறுத்தல்களோடு சைரன்கள் ஒலிக்கப்பட்டு வருகிறது. செய்தியாளர் சதீஷ் முருகன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். சதீஷ் முருகன், இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கார்கே. நேற்று இரவு தொடங்கிய இந்த தாக்குதலானது இன்று இரவும் நடத்தப்படும் என இந்தியா சார்பில் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். அதன் அடிப்படையில் தற்போது மீண்டும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்த எல்லையோர பகுதிகளில் தங்களுடைய ட்ரோன் தாக்குதல்களை தொடங்கி இருப்பதாக சற்று முன் தகவல் கிடைத்திருக்கிறது. ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே இந்த ஜம்மு ஒட்டிய பகுதியில் துப்பாக்கி சூடு சம்பவங்களும் நடந்திருக்கிறது. அதாவது துப்பாக்கி சூடு என்றால் அந்த எல்லை பகுதியிலிருந்து அந்த பகுதியில் இருந்து பீரங்கி, சிறிய ரக பீரங்கி மற்றும் துப்பாக்கிகள் கொண்ட குண்டுகள் இந்த பக்கம் நமது நாட்டு எல்லைக்குள்ளுக்குள் வந்திருக்கிறது என்ற தகவல் கிடைத்தது. துப்பாக்கி சத்தம், அதே போன்று பீரங்கி வெடிக்கும் சத்தம் போன்ற சத்தங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தொடங்கிய நிலையில தற்பொழுது இந்த ட்ரோன் தாக்குதல் என்பதும் தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாயிருக்குது. ஏற்கனவே இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தகவல் நம் அனைவருக்கும் தெரியும். சுமார் 300 முதல் 400 ட்ரோன்கள் இந்தியாவை நோக்கி அனுப்பப்பட்டிருந்தன. சுமார் 26 இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நேற்றைய தினம் திட்டமிட்டப்பட்டது. ஆனால் அது இந்தியா வெற்றிகரமாக முறியடித்திருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் இந்த தாக்குதலானது நடைபெற தொடங்கி இருக்கிறது. அதையும் வெற்றிகரமாக இந்தியா எதிர்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. கார்கே, இதனை அதிகாரப்பூர்வமான தேசிய செய்தி முகமை மூலமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாக வந்திருக்கிறது. அதுதான் நம்ம இப்போ ஒளிபரப்பி இருக்கோம். தொடர்ந்து இது பற்றிய பார்வைகளை பெற வேண்டியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.